ஆசீர்வதிப்பாராக. அதனால இன்றைக்கு நன்றி உள்ள ஒரு இருதயம், தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒருத்தர் சொன்னாரு, மனிதர்களை காட்டிலும் நாய் என்னவா இருக்குமா, நன்றி உள்ளதா இருக்குமா. அது உண்மைதான். ஒரு ஓனர் செத்து போயிட்டார். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நாள் என்ன பண்ணியிருக்கிறார், அந்த நாயை வளர்த்திருக்கிறார். அவர் செத்து போன உடனே அந்த நாய் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுமா, காலையில் எந்திரிக்குமா, யாராவது ஒருத்தங்க சாப்பாடு போடுவாங்க, அதான் ஓனர் போயிட்டார்ல, ஏதோ போடுற சாப்பாடை சாப்பிட்டுட்டு நேராக எங்கே போகுமா, ஓனரோட கல்லறைக்கு போயிருமா. அந்த ஓனரோட கல்லறைக்கு போயிட்டு அவருடைய சமாதி பக்கத்தில் என்ன பண்ணியிருக்குமா, சாயந்தரம் வரைக்கும் படுத்துருக்குமா. அப்புறம் திரும்பி என்ன பண்ணுமா, மறுபடியும் நைட்டு அவருடைய இடத்த பாதுகாக்குமா. இப்படியா அந்த நாய் என்ன பண்ணிட்டு இருந்துச்சான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த நாயும் மரித்து போயிடுச்சான். என்ன பண்ணாங்க, கொண்டு போய் சமாதிக்கு பக்கத்திலே அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்போ ஏன்னு சொல்லும்போது, ஒரு விலங்கு கூட நன்றி உள்ளதாக இருக்கிறது, ஒரு நன்றி உள்ள இருதயம் இருக்கிறது. ஆனால் மனிதர்களாகிய நமக்கு சுத்தமாக என்ன இல்லை, நன்றி உள்ள இருதயமே நமக்கு இல்லை. இன்னும் காலம் செல்ல செல்ல எல்லாரும் நன்றி மறந்தவர்களாய் வாழ ஆரம்பித்து விட்டோம். இதான் ஆண்டவர் சொல்றாரு, நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ததை நினைத்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கிறோமா. எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது. பதர் சொன்னார், இன்னைக்கு நாம் சபையினுடைய வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறிடுச்சு. எல்லாருக்கும் நிறைவேறி இருக்கும், கண்டிப்பாக நிறைவேறாதவங்க யாருமே கிடையாது. எனக்கு நிறைவேறிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு நிறைவேறிடுச்சு. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் சொன்ன ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. உங்களே மேன்மைப்படுத்தி இருக்கிறார். விசுவாசிக்கிறேன். அப்போ எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இவ்வளவு காரியங்கள் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்யும் போது நம்மளுடைய இருதயம் எப்பேற்பட்ட இருதயமாக இருக்கிறது. ஒரு மாசத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம், வருஷத்தின் கடைசி மாசத்தினுடைய ஆரம்பத்தில் வந்திருக்கிறோம். இந்த மாதம் சீக்கிரமாக ஓடி போயிடும். இன்னொரு வருஷம் முடிஞ்சு போச்சு. 2026, 2025 முடிஞ்சு 2026 தொடங்க போகுது. அப்போ இப்படி தேவன் இது நாள் வரைக்கும் நம்மை வழிநடத்தி பாதுகாத்து வந்திருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் செய்திருக்கிறாரு. இப்போ நம்மளுடைய இருதயம் எப்பேற்பட்ட இருதயமாக இருக்கிறது, நன்றி உள்ள இருதயம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா, அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ நன்றி உள்ள இருதயத்தை கொண்டவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், சொல்லப்பட்டிருக்கிற இந்த சைக்காலஜியில் படித்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், யார் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கிறாங்களோ, யார் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் இல்லையா, அதே போல் அவங்க வாழ்க்கையில் டிப்ரெஷன் இல்லையா, மனக்கவலை இல்லையா, அதே போல் அவங்களுடைய தன்னிலைமை ரொம்ப நல்லா இருக்கான், செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லுவாங்க. யாரை பற்றி அவங்க கவலைப்படுறதில்ல, யாரையும் அவங்க பார்க்கறதில்ல. அவங்க தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க செய்துக்கிறாங்க. அப்போ இப்படியாக ஒரு நன்றி உள்ள இருதயம் நமக்கு இருக்கும்போது, நன்றி நிறைந்தவர்களாய் நம்ம ஆண்டவர் மத்தியில் நாம் இருக்கும்போது, கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்து நம்மை வெளியே கொண்டு நல்ல ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், யாராவது எடுத்தவங்க வாசிங்க. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை என்ன பண்ணுங்க, வாசிங்க. அவருடைய செய்கைகளை
ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவன் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. முதலாவதாக சொல்லப்படுகிறது, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை என்ன பண்ணுங்க, பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகள் எல்லாம் ஜனங்களுக்குள்ளே பிரசித்திப்படுத்துங்கள். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டா என்ன சொல்லுங்க, அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழ்வதாக. இன்னும் சொல்ல போனா, லெட் த ஹார்ட் ஆஃப் தோஸ் ஹூ சீக் த லார்ட் பி கிளாட் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சி. அப்போ யாரெல்லாம் ஆண்டவரை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை கனம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் நன்றி உள்ள இருதயத்தோடு இருக்கிறார்களோ, இப்படித்தான் எடுத்துக்கணும். யாரெல்லாம் நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்கிறாங்களோ, செய்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. ஒரு புயல் வருதுன்னு சொல்லுச்சு. இன்றைக்கெல்லாம் மழை பெய்யும். நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், ஆண்டவரே மழை பெஞ்சா யாரும் சர்ச்சுக்கு வரமாட்டாங்களே, நல்ல நேரத்திலே நம்ம ஆளுங்க வரமாட்டாங்க, புயலுக்கு என்ன ஆண்டவரே பண்ணுறது? புயல் ஓய்ந்தது. அல்லேலூயா. ஸ்ரீலங்காவில் பாதி அஃபெக்ட் ஆயிடுச்சு. நம்மளை பயமுறுத்துனாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை போகும்னு தெரியல. ஆனால் கர்த்தர் பாதுகாத்தார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு தடை இல்லாமல் மழை என்னாச்சு, நிறுத்தப்பட்டுச்சு. அப்போ இதுக்கு ஒரு நாள் நம்ம நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. இதுக்கு நன்றி செலுத்துகிறோம். நியூஸில் பார்க்குறோம், நான் சொன்ன மாதிரி திருட பூந்து இருக்கிறான், நீங்கள் எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருந்துருக்கிறீங்க, ஆயுதம் வச்சுருக்கிறானா, உங்கள் வீட்டுக்கு வரல. உடனே என்ன பண்ணோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். பாதுகாத்துருக்கிறாரு பாருங்க. நம்ம சபை விசுவாசிகளையும் மக்களையும் பாதுகாத்துருக்கிறாரா, நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. எத்தனையோ தீமையான காரியங்கள் நடக்கும்போது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறாருன்னு சொன்னால், முதலாவது மன மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒரு விபத்திலிருந்து கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க, பிரேக் ஒயர் கட் ஆயிடுச்சு. நான் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு முறை வரும்போது எங்கள் அப்பாவோட கார் வாங்கிட்டு போனேன். ஒரு பாஸ்டரை கூட்டிகிட்டு வரேன். அவர் நல்லா பேசிகிட்டு இருந்தார். நல்லா 100, 80, 90ன்னு வந்துட்டுருந்தேன். அந்த காரில் ஒன்றும் தெரியாது, நல்லா சூப்பராக இருக்கும் போகிறதுக்கு. அம்த அது பாட்டு நல்லா போகும் பாருங்க. திடீர்னு பிரேக் பிடிச்சா கர்மத்தா மட்டியில் பிரேக் புஷ்ஷுன்னு உள்ளே போகுது. என்ன ஆகுது, பிரேக்கு திடீர்னு புஷ்ஷுன்னு உள்ள, என்னடா அது பிரேக்கு புஷ்ஷுன்னு உள்ளே போகுது. அப்புறம் அவங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டேன். அப்புறம் அப்படியே மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து பிரேக் அடிக்கிறேன், பிடிக்குது, பிரேக் பிடிக்குது. ஆனால் ஒரு சில நேரம் திடீர்னு புஷ்ஷுன்னு உள்ளே போகுது. கூட இருந்த பாஸ்டர், என்ன இவர் நல்லா ஓடிட்டு வந்தார், இப்போது கம்மியான ஸ்பீடில் ஓட்டுறாரு அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அப்புறம் அவர் என்னை பார்த்து கேட்டார், என்ன நல்லா வேகமாக வந்தீங்க, திடீர்னு ஸ்லோ பண்ணிட்டீங்க. நான் ஒன்றும் சொன்னேன், இல்லை ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்தில் தான் வந்துட்டோம், இதுக்கு மேலே நம்ம ஃபாஸ்ட்டாக போய் என்ன சாதிக்க போகிறோம், டைம் இருக்குது, மல்லமாகவே போகலாம் அப்படின்னு மல்லமாகவே அவர் கூட்டிகிட்டு வந்து கொண்டு ஹோட்டலில் விட்டுட்டு அப்புறம் தான் சொன்னேன், பிரேக்கு ஏதோ கொஞ்சம் பிரச்சனை அவர்கிட்ட. அப்பா டுமில்னு ஆகிப்போச்சு அவருக்கு. அப்புறம் போய் எங்கள் அப்பாட்ட கேட்டால் அவர் சும்மா சொல்கிறாரு, ஆமாம் திடீர்னு ஏதோ உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அசால்ட்டா சொல்கிறார். தெரிஞ்சிருந்தால் காரே எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டேன். உடனே போய் செக் பண்ணால் பிரேக், அவர் சொல்கிறார் மெக்கானிக், பிரேக் சிலிண்டரெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் சிலிண்டரெல்லாம் போயிடுச்சு, நீங்கள் எதுக்கு எடுத்துகிட்டு போனீங்க, அதான் ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போது திடீர்னு போகும்போது நமக்கு பிரேக் பிடிக்க மாட்டேங்குது, திடீர்னு கார் இன்ஜினில் ப்ராப்ளம் வருது, திடீர்னு ஆயில் லீக் ஆகுது,
ரேடியேட்டர் ஓட்டையாயிருது, என்னென்னமோ நடக்குது. இதெல்லாம் நம்ம கையில் கிடையாது. ஆனால் கர்த்தர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நம்ம பாதுகாக்கிறார். எவ்வளோ பெரிய விபத்துல இருந்து ஸ்டேரிங் ஒர்க் ஆகாமல் கொண்டு போய் சாத்தி செத்து போனவன் இருக்கிறான். பிரேக் ஒர்க் ஆகாமல் கொண்டு போய் அடித்து செத்து போனவன் இருக்கிறான். எத்தனை பேர் இருக்கிறான்? எவ்வளோ விபத்தை நம்ம கேள்விப்படுறோம். எல்லாத்துலேருந்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பாதுகாக்கிறார். நம்மை நன்றி செலுத்துறோம். இந்த ஆண்டு முழுவதும் எவ்வளவு விபத்துகளிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அதுக்கு ஒரு நன்றி உள்ள இருதயம் இருக்கணும். எத்தனையோ நோய்கள் வந்திருக்கிறது. நிறைய பேர் பாருங்க, என்ன டிசீஸ்னே தெரியாது. ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, டெஸ்ட் எடுப்பாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க, எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் மரணம். இப்போ நல்லா தானப்பா இருந்தார், என்னப்பா பிரச்சனை சொல்ல முடியல. அப்போ கர்த்தர் என்ன பண்ணாரு? எல்லா நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்திருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு நம்ம சர்ச்சில் யாரும் பெரிய அளவில் இந்த வருஷம் ஹாஸ்பிட்டல் ஆனதா ரெக்கார்டு இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அங்கேயும் இங்கேயும் 1 மாதம் 2 மாதம் ஐசியூ பெட்டு அந்த மாதிரி யாரும் போகல. ஸ்தோத்திரம். போகவும் மாட்டாங்க, நான் விசுவாசிக்கிறேன். இதுக்கு நன்றி செலுத்தணும். உண்மையாக தான் இதுக்கு நன்றி செலுத்தணும். நல்லா இருக்கிறவன் நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை. கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். பெரிய பெரிய கொடிய வியாதிகளிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து, நம் பிள்ளைகளை பாதுகாத்திருக்கிறார். கொடிய வியாதிகளிலிருந்து பாதுகாத்திருக்கிறார். அப்போ இப்படியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்திருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஒரு நாள் உட்கார்ந்து ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவர் நோக்கி பார்த்து, இவ்வளோ நன்மை செஞ்சீங்களா ஆண்டவரே, உமக்கு நன்றி. அல்லேலூயா. நான் இன்றைக்கி எதுவும் கேட்க போகிறதில்ல உங்ககிட்ட. அதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை செய்யுங்க, இப்படி செய்யுங்க, அதெல்லாம் நான் எதுவுமே கேட்க போகிறதில்ல. நீர் செய்த எல்லாவற்றுக்கும் நான் இன்னைக்கு நன்றி செலுத்த போகிறேன். அல்லேலூயா. அடுத்து இன்னொரு வசனம், சங்கீத புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். சங்கீத புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் நான் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. முழு இருதயத்தோடு நான் உம்மை துதிப்பேன். முழு இருதயத்தோடு துதிக்கணுங்க. சும்மா சாதாரணமாக துதிக்கக்கூடாது. அதுதான் நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு முழு இருதயம் இருக்குது, நம்ம பிள்ளைகளுக்கு முழு இருதயம் இல்லை. பிசாசு என்ன பண்ணிடுறான்? அந்த மாதிரி அவங்கள திசை திருப்பிடுறான். நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், அவங்க ப்ரேயர் பண்ணுறதில்ல. நம்ம நன்றி செலுத்துகிறோம், அவங்க நன்றி செலுத்துறதில்ல. டெய்லியும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் தான் இந்த ஆகாரத்தை கொடுத்துருக்குறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த ஆகாரத்துக்காக நன்றி. நம்ம பிள்ளைகள் ஜெபம் பண்ணணும். அதே மாதிரி காலையில் கர்த்தர் புதிய நாளை கொடுத்துருக்கிறார். நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இருக்கணும், எங்களை நடத்தணும், ஞானத்தை கொடுக்கணும், எங்களை ஆசீர்வதிக்கணும். நீர் செய்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. கடைசியில் முடியும் போது எப்படி முடியும்? ஆண்டவர் செய்த எல்லாவற்றுக்கும் நன்றி. அல்லேலூயா. இதை நம்ம சொல்லி கொடுக்கணும். ஒரு இடத்துக்கு போகிறோம், குடும்பமாக சேர்ந்து போகிறோம், பத்திரமா போய் சேர்ந்துட்டோம். போனவங்க என்ன பண்ணுறீங்க? எல்லாத்தையும் தூக்கி போட்டு படுத்து தூங்குறீங்க பிரயாண களைப்பில். இல்லை, முதலாவது என்ன பண்ணோம்? எல்லோரும் சேர்ந்து பத்திரமா ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து சேர்த்தார். ஆண்டவருக்கு ஒரு நன்றி. இது இப்போ ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு 3 நிமிஷம். அல்லேலூயா. அல்லே சொல்லுங்க பார்ப்போம். இந்த 2 நிமிஷத்தை நாம் செய்யறதில்லை. ஆண்டவருக்கு இடத்துல நாம் செய்யறதில்லை. ஒரு செக்கப்புக்கு போகிறோம், ஃபுல் செக்கப்பு, பயமுறுத்துவான் டாக்டர். பார்ப்பார், இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பயப்படக்கூடாது. ஆண்டவரே,
இந்த செக்கப்பிலும் சரியான இதனுடைய லெவல்ஸ் எல்லாம் ரத்தத்திலிருந்து யூரின்லேருந்து எல்லாவற்றையும் நீர் எனக்கு நார்மலாக ஆக்கி கொடுத்ததுக்காக நன்றி. அல்லேலூயா. டாக்டரை பார்க்குறதுக்கு முன்னாடியே அப்போ பயமே வராது. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் என்னதான் பயமுறுத்தினாலும் பயம் வராது. ஏன்னா இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது. நாளைக்கே நீங்கள் செத்து போயிடுவீங்கன்றுவான். நீங்கள் போய் உங்கள் பிளட் செக்கப்போ எதையாவது கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லிடுவான், நாளைக்கே சுகர் 140 தான் இருக்கும், 150 தான் இருக்கும், இன்னும் 20 பாயிண்ட் ஏறி இருக்கும் நார்மலுக்கு. ஆனால் அவன் பேசுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கே நீங்கள் செத்து போயிடுவீங்கிற மாதிரி பேசுவான். இப்போ பயப்படாமல் இருக்கணும்னு சொன்னால் அந்த இடத்துல ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. அந்த இடத்துல ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ப்ரெஷர் சுகர் எல்லாம் நார்மலாக இருக்கும், ஆண்டவர் நன்றி செலுத்தணும். அப்போ இந்த நன்றி உள்ள இருதயம் வர வரதான் நமக்கு வியாதியும் வராது. ஒரு பாஸ்டர் டான்ஸ் பாட்டு ஒன்று பாடினார், சென்னையில் இருக்கிற பாஸ்டர். சர்க்கரையாக இருந்தால் நல்லா கையை தட்டு, ப்ரெஷராக இருந்தால் நல்லா வாயை தர, கால் வலி கை வலினா நல்லா குதிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்து பாட்டு பாடினார் பாருங்க. எதுக்காக பாடினார்? அது வேணால் ஒரு கிண்டல் பாட்டாக மாறி இருக்கலாம். ஆனால் அவர் சொன்னது என்ன, ஒருவன் தன் முழு இருதயத்தோடு தன் முழு ஆத்மாவோடு நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை துதிப்பான்னு சொன்னால் அவன் வாழ்க்கையில் நோயே வராது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். வாழ்க்கையில் நோயே வராது. ஆனால் சும்மா உக்காந்துக்கிட்டு பயந்துக்கிட்டு அடுத்தவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நிறைய பேர் சொல்லுவான், இதை சாப்பிடாதீங்க, ஒன்று அதை சாப்பிடாமல் இருப்பாங்க. அடுத்து இன்னொருத்தவன் சொல்லுவான், அதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவான், இதை சாப்பிடாதீங்க. இப்படியே சொல்லி 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 கடைசியில் ஒன்றுமே சாப்பிட மாட்டான். கடைசியில் எல்லா வியாதியும் இவங்கிட்ட தான் இருக்கும். ஏன்னா சாப்பிட்லன்னா என்ன ஆகும், எல்லா வைட்டமினும் குறைஞ்சி போயிடும். ஒருத்தர் முட்டை சாப்பிடாதீங்கம்மா, ஒருத்தர் சிக்கன் சாப்பிடாதீங்க, நம்மளால் யூடியூப்பில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு, இன்னொரு ஆள் சப்பாத்தி சாப்பிடாதீங்கம்மா, இன்னொரு ஆள் அரிசி சாப்பிடாதீங்கம்மா, இப்படியா கேட்டு 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 நம்ம எல்லாத்தையும் சாப்பிடாம என்னத்தான் சாப்பிட்றது? ஆண்டவர் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு என்ன சாப்பிட்டாலும் நோய் வராது. அல்லையிலே சொல்லுங்க. அளவாக சாப்பிடணும். அதுக்குன்ட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்புறம் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா என்ன ஆகிறது? அப்போது தேவனை துதிக்கிற இருதயம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற உள்ளம், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உம்முடைய நாமத்தை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். பிரச்சனை இல்லாமையா இருக்குது? எல்லா நேரத்துலையும் பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குது. நீங்கள் பூமியில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம நல்லா இருந்தாலும் அடுத்தவன் என்ன பண்ணுறான், நல்லா இருக்க விட மாட்டேங்கிறான். என்ன பண்ணணும்? பிரச்சனையின் நடுவிலே ஆண்டவரை கீர்த்தனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. போராட்டத்தின் மத்தியில் ஆண்டவரை கனம் செய்ய வேண்டும். அடுத்தது சங்கீதத்துக்கு போவோம். சங்கீதம் 28:7. கொஞ்சம் அப்படியே பின்னாடி திருப்புங்க. கர்த்தர் என் பெலனும் என் கேடயமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை மறக்கவே கூடாது. யாரும் இந்த வசனத்தை மறக்கவே கூடாது. இன்றைக்குமே ஆண்டவர் நமக்கு என்னவா இருக்கிறார்? பெலனாக இருக்கிறார். நம்முடைய இருதயம் யாரை நம்பணும், யாரை விசுவாசிக்கணும்? கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். அடுத்த வசனம் வாசிங்க. ஹல்லேலூயா. என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. மறுபடியும் பாருங்க, இருதயம் எப்படி இருக்குதா? ஆண்டவரை துதிக்கும் போது எப்படி இருக்குதா? களி கூறுகிறது. களி கூறுதுன்னு சொன்னால் மகிழ்ச்சியினால் நிரம்பி துள்ளுகிறது. கர்த்தர் இவ்வளோ நன்மை செய்தார். அப்போ ஒரு கிறிஸ்தவ என்றைக்குமே ஆண்டவருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், களி கூர்ந்து இருக்க வேண்டும், சோர்ந்து போகவே கூடாது.
டிப்ரெஷன் நம்ம வாழ்க்கையில் வரவே கூடாது. ஏன் டிப்ரெஷன் வருதுன்னு சொன்னால், நம்ம உட்காந்துக்கிட்டு கண்டதெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு மற்றவங்களுக்கு அது நடக்குது, இவங்களுக்கு இது நடக்குது, நமக்கு நடக்கிறதில்ல, இதையவே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. யார் ஒருத்தன் தன்னை பற்றி அதிகமாக யோசிக்காமல் அடுத்தவனை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கானோ அவன் வாழ்க்கையில் அவனுடைய இருதயம் களி கூறவே களி கூறாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மகிழ்ச்சியே இருக்காது அவங்க வாழ்க்கையில். ஏன் மகிழ்ச்சியே இருக்காது? ஒரு நன்றி உள்ள இருதயமே கிடையாது. ஆண்டவருக்குள்ள ஆண்டவரை கனப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. எப்போ பார்த்தாலும் யாரையாவது ஒருத்தவங்களை பார்த்துக்கிட்டு, யாருக்கோ வர ஆசீர்வாதத்தை பார்த்துக்கிட்டு, யாருக்கோ வர உயர்வை பார்த்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஆண்டவருக்குள்ள களி கூர்ந்து மன மகிழ்ச்சியாக இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? சோம்பலின் ஆவி, தூக்கத்தின் ஆவி, அசுத்த ஆவி, எரிச்சலின் ஆவி, பொறாமையின் ஆவி, கோபத்தின் ஆவி, இது எல்லாம் நம்மளை நிரப்பிட்டே இருக்குது. அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 100 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். என்ன சொல்றாரு இந்த வசனத்தில் பாருங்க. வாசல்களின் துதியோடும், எல்லாரும் பாருங்க அந்த வசனத்தை பாருங்க. சங்கீதம் 100 4. பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போதே நம்ம மகிழ்ச்சியோடும் துதியோடும் தான் ஆண்டவர் சமூகத்தில் வரணும். சோர்ந்து போய் இந்த நடக்கலை, இந்த வருஷம் நடக்கலை, சே என்னப்பா இந்த வருஷமும் போச்சு, பணம் வரும்னு நினச்சேன் பணம் வரல, கல்யாணம் நடக்கும்னு நினச்சேன் கல்யாணம் நடக்கலை, இந்த மாதிரி உயர்வு வரும்னு நினச்சேன் உயர்வு வரல. இப்போ இப்படி ஆண்டவர்கிட்ட போகும்போது எப்படி போவீங்கன்னா, அட போங்க ஆண்டவரே, நான் சொன்னது எதுவுமே நீங்கள் செய்யவே இல்லை. இப்போ எப்படி நன்றி வரும்? இதில் எப்படி மன மகிழ்ச்சி வரும்? வராது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நான் நினச்சதெல்லாம் நடக்கலினாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போது மன மகிழ்ச்சியோடு போவேன். அல்லேலூயா. மன நிறைவோடு போவேன். வித் அ தேங்க்ஸ் கிவிங் ஆட்டிடியூட். அப்போ ஆண்டவர்கிட்ட போய் என்ன சொல்லுவேன்? ஆண்டவரே, இன்னும் கொஞ்ச நாள் டைம் ஆனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, இன்னும் கொஞ்ச நாள் டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் இன்னும் என் விசுவாசம் உறுதியாக இருக்கிறது, நிச்சயமாக நடக்கும் ஆண்டவரே, நிச்சயமாக கர்த்தர் செய்வீர், நிச்சயமாக என் வாழ்க்கையில் களிப்பு உண்டாக போகிறது, அந்த டிசம்பர் மாதத்தில் நிச்சயமாக களிப்பு எனக்கு உண்டாக போகிறது ஆண்டவரே. பாஸ்டர் சொன்னார் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார்னு சொல்லி. நிச்சயமாக அந்த டிசம்பர் மாதம் இன்னும் 1 மாதம் இருக்குது. அல்லேலூயா. இன்னும் 1 மாதம் இருக்குது. இந்த வருஷம் முடிஞ்சு போல, இன்னும் 1 மாதம் இருக்குது. நியூ இயர் சர்வீஸில் நான் சாட்சி சொல்லணும், கர்த்தர் என்னை என்ன பண்ணோம்? மேன்மைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இப்படியா என்ன பண்ணோம்? நீ செய்ய போகிறதுக்காக நன்றி, செய்யாததை பற்றி என்ன பண்ணாதீங்க, வருத்தப்படாதீங்க, நடக்காததை பற்றி யோசிக்காதீங்க. கர்த்தர் நன்மைக்காக தான் செய்வார். ஒன்று க்ளோஸ் ஆயிடுச்சு, ஏன் ஆண்டவரை க்ளோஸ் பண்ணீங்க அந்த பிஸ்னஸை? ஏன் ஆண்டவரை நடத்த முடியல? அதை பற்றி யோசிக்காதீங்க. க்ளோஸ் ஆயிடுச்சா? க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா தூக்கி போடுங்க, அதோடு அங்கே முடிஞ்சு போகிறதில்ல. புதுசாக இன்னொன்று ஆரம்பிக்க போகுது. அல்லேலூயா. புதுசாக இன்னொன்று. அப்போ நன்றி உள்ள இருதயத்தோடு, சரி ஆண்டவரே இது க்ளோஸ் ஆனதுக்காக ஸ்தோத்திரம், இது எனக்கானது அல்ல, இப்போ எனக்கானதை கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு? என் வாழ்க்கையில் செய்ய போகிறாரு, நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எனக்கானதை கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு? என் வாழ்க்கையில் செய்ய போகிறாரு, தரப்போகிறார் என்பதை நான் என்ன பண்ண போகிறேன்? விசுவாசிக்க போகிறேன். இப்படி தான் நன்றி உள்ள இருதயம் உள்ளவர்கள். என்றைக்குமே ஒரு தகப்பன் இடத்துல போய் ஒரு மகன் போயிட்டு எவ்வளோ திட்டிருக்கலாம், தகப்பன் எவ்வளோ அடிச்சிருக்கலாம், திருத்திருக்கலாம், என்னமா பண்ணியிருக்கலாம். ஆனால் திடீர்னு ஒரு நாள் போய் தகப்பன் இடத்துல போய் நின்று, தகப்பனே நீர் செய்த எல்லாவற்றுக்கும் நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன்
அப்படின்னு மகன் சொன்னான்னா அந்த தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க உங்ககிட்ட வந்து நீங்கள் செஞ்ச எல்லாத்துக்கும் நன்றி, பெருசாக செய்யலினாலும் கொஞ்சமாக செஞ்சாலும் சரி, பெருசாக செஞ்சாலும் சரி, ஏதோ ஒன்று அவங்க நினைத்து பார்த்து உங்கள் இடத்துல வந்து நன்றி செலுத்தும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னதான் திட்டியிருந்தாலும், என்னதான் சண்டை போட்டிருந்தாலும், என்னதான் அடித்து துரத்தியிருந்தாலும், என்னதான் பண்ணியிருந்தாலும் அவனை கட்டி அணைத்து அவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்து அவன் நீ தான் என்னுடைய பையன், ஆமென், அல்லேலூயா. சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேங்க. உன் மூஞ்சி பார்த்தா எப்படி ஒன்றும் தெரியலையே. இப்படி தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இப்படி தான் என்ன பண்ணுறார் ஆண்டவர்? எதிர்பார்க்கிறார். எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு நாள் உட்கார்ந்து நம்முடைய தகப்பனை பார்த்து, தகப்பனே நீர் செய்த எல்லாவற்றுக்கும் நன்றி. எல்லாமே பர்ஃபெக்டாக இல்லை, நினச்சது எல்லாமும் நடக்கலை, ஆனாலும் கூட நான் நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நான் துதிக்கிறேன். சொல்லி பாருங்க, உங்களுடைய இருதயம் எப்படி மன மகிழ்ந்து கலிகூன்னு பாருங்க. அல்லேலூயா. ஒரு சில நேரம் ஆண்டவர் என்கிட்ட காட்டுவார், நிறைய பேருடைய வாழ்க்கையை அப்படியே படம் பிடிச்சு காட்டுவார். காட்டும் போதெல்லாம் அவங்க படுற கஷ்டத்தை பார்ப்பேன். அப்போ சொல்லுவார், இப்படியெல்லாம் ஜனங்க இருக்கும்போது நான் உங்களையெல்லாம் எப்படி கனப்படுத்தி வைத்திருக்கிறேன். அலையில சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நிறைய பேருக்கு சர்ச்சு கிடையாது தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேருக்கு சர்ச்சு கிடையாது, மேலே கூரை கிடையாது. எத்தனை பேர் வாடகைக்கு இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இன்னையோட காலி பண்ணுங்க, இதுக்கு மேலே நீங்கள் நடத்தக்கூடாது, ஆராதனை நடத்தக்கூடாது, வேற இடம் மாற்றுவான், விசுவாசிகளாம் அங்கே போகணும், கூட்டிகிட்டு போகணும். அடுத்து அங்கேயும் பிரச்சனை, உடனே அங்கேருந்து மறுபடியும் வேற இடம் மாற்றணும், எல்லாத்தையும் பிரித்து கொண்டு போய் அங்கே செட்டப் பண்ணணும், மறுபடியும் விசுவாசிகளெல்லாம் அங்கே கூட்டிகிட்டு போகணும். இப்படியா 6 மாதத்துக்கு ஒரு இடம், வருஷத்துக்கு ஒரு இடம், இப்படிலாம் மாற்றிட்டு கிடக்குறாங்க. ஆனால் கர்த்தர் முத்தம்பாளைய பகுதியில் வீட்டு பக்கத்தில் நல்லா அருமையாக டைல்ஸ் ஃப்ளோரிங்கோட குழு குழுன்னு சர்ச்சு கொடுத்துருக்காரு. யாராவது நன்றி உள்ள இதயத்தோடு இருக்கிறீங்களா? வீட்டில் படுத்து தூங்குறீங்க ஜெபம் பண்ணாமல். ஸ்தோத்திரம். பாஸ்டர் செய்யட்டும், பாஸ்டர் ஜெபிக்கட்டும், பாஸ்டர் ஊழியத்துக்கு போட்டோம். இது தேவன் கொடுத்த சபை. அல்லேலூயா. இந்த பகுதியில் யாராலுமே சர்ச்சு கட்ட முடியல. எவ்வளோ எதிர்ப்பு, எத்தனை பேர் இடம் வாங்கிட்டு கட்ட முடியாமல் உட்காந்துருக்குறாங்க தெரியுமா? எனக்கு தெரியும். ஆனால் இந்த தடையெல்லாம் மீறி ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு வாசலை நம்ம திறந்து கொடுத்துருக்குறாருன்னு சொன்னால் எவ்வளவு நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். வந்து இங்கிருந்து 7 பஸ்ஸு ஏறி பன்னீர்செல்வம் போகிறீங்களா, இல்லை பஸ் ஸ்டாண்டு போகிறீங்களா, காளமாட்டு சிலைக்கு போகிறீங்களா, எங்கேயும் போகிறது கிடையாது. நீட்டாக பக்கத்தில் வரீங்க, சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீட்டாக போய் பிரியாணி சாப்பிட்டு படுத்து தூங்குறீங்க. ஸ்தோத்திரம். எவ்வளோ ஒரு ஃபெசிலிட்டி ஆண்டவர் உங்களுக்கு. நேற்று நானே மனைவியும் பேசிகிட்டு இருந்தோம். போன மாதம் கோயம்புத்தூருக்கு போனேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கோயம்புத்தூரில் ஒரு சர்ச்சு 2nd ஃப்ளோர், 2வது மாடி, லிஃப்ட்டு கிடையாது. கிட்டத்தட்ட 100 படிக்கட்டு இருக்கும், 2 மாடி. நானே ஏறுறேன், ஏற முடியல. நான் நல்ல யங்காக இருக்கிற என்னாலே என்ன பண்ண முடியல, 2வது ஃப்ளோருக்கு ஏற முடியல, என்னால் ஏற முடியல. ஆனால் மக்கள் ஏறி வராங்க. வயசானவங்கள பார்த்தேன், 60 வயசு உள்ளவங்கள பார்த்தேன், 65 வயசு உள்ளவங்கள பார்த்தேன். இத்தனைக்கு லிஃப்ட் கிடையாது. ஆனால் இந்த 10 படிக்கட்டை ஏறுறதுக்கு நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க? முடியலப்பா சாமி, பாஸ்டர் முடியல பாஸ்டர், படிக்கட்டு போட்டார் பாஸ்டர். 2 ஃப்ளோர் ஏறி ஆண்டவர் ஆராதிக்கிறவங்களாம் இருக்கிறான். அந்த சர்ச்சு நிரம்பி வழியுது. இந்த பாஸ்டர் ஏசிலாம் வாங்கி மாட்டி ஒரு விசுவாசி கொடுத்துருக்குறாங்க, இந்த இடம் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசி ஒரு ஓனர், பில்டிங் ஓனர். கீழே ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் எல்லாம் மக்கள் குடியிருக்கிறாங்க, வாடகை கூட்டிருக்கிறாங்க. அந்த வாடகை கூட்டிருக்கிறதுக்கு மேலே காலியாக இருக்கிற இடத்த ஃபுல்லாக ஷெட்டு போட்டு ஃபால் சீலிங் போட்டு ஏசி போட்டு சபை நடத்துகிறார். விசுவாசிங்க போகாமல் இருக்கிறாங்களா? போகிறாங்க, நிரம்பி வழியுது.
அவ்வளோ ஏன் போகிறீங்க? ஈரோட்டில் எத்தனை சர்ச் இருக்குது? பன்னீர்செல்வம் பார்க்க போங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 2வது மாடியில் ஒருத்தர் சர்ச் எடுத்து நடத்துகிறாரு. யாராவது போகாமல் இருக்கிறாங்களா? போயிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் மக்கள் அங்கேயும் இங்கேயும் வந்து எத்தனை படிக்கட்டு ஏறினாலும் ஆண்டவரை ஆராதனை செய்யணும், ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்னு சொல்லி முடியாதவங்க கூட என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது போய் ஆண்டவரை ஆராதிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அங்கே உள்ளே இருந்துச்சுன்னா தன்னால் நடக்கும். பலன் இல்லையா? ஆண்டவர்கிட்ட பலன் கேட்கணும். இயேசுவின் நாமத்தினால வீல் சேருக்கு போகக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்கள். வீல் சேருக்கு போகக்கூடாது. ஆனால் சர்ச்சுக்கு போகிறதுக்கு என்னால் முடியல அப்படின்னு சொல்லி நடக்க முடியல, உட்கார முடியல அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா அடுத்து வீல் சேர் தான். நான் இன்றைக்கி சொல்லிடுறேன், அடுத்தது வீல் சேர் தான். உங்களுக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ, நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பலன். நீங்கள் ஆண்டவரை தேடுற வரைக்கும் தான் உங்களுக்கு பலன். என்னைக்கு அதை நிறுத்திடுறீங்களோ, உங்கள் பலவீனத்தை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட காமிச்சு, இதால் நான் சர்ச்சுக்கு போக முடியல, இதனால் நான் ஆண்டவரை ஆராதனை செய்ய முடியல, இதனால் நான் வீட்டிலே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னைக்கு பிசாசுக்கு உங்கள் சரீரத்தை நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களோ, அதுக்கப்புறம் எல்லாம் அவுட் ஆயிடும். எத்தனை முறை பாஸ்டர் வந்து தலையில் கை வச்சு காலில் கை வச்சு ஜெபம் பண்ணாலும் அங்கே ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஆண்டவருடைய சமூகத்தை தேடும்போது தான் கர்த்தர் நமக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். அதனால் இடத்த பார்க்கக்கூடாது. இவ்வளோ நன்மை கர்த்தர் செய்திருக்கிறாரு. பார்க்கிங் பிளேஸ் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறோம். எல்லோரும் காரில் வரலாம், அவ்வளோ பார்க்கிங் பிளேஸ் கர்த்தர் கொடுத்துருக்குறாரு. இது கூட எங்கள் அப்பாவுக்கு கூட அந்த பார்க்கிங் பிளேஸ் கிடையாது, எல்லாம் ரோட்டில் நிப்பாட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம மக்கள் எவ்வளோ ஆண்டவர் நம்மளை கனப்படுத்தி வச்சுருக்கிறார், எவ்வளோ நன்மை செய்திருக்கிறாரு, எவ்வளோ நல்ல இடத்த கொடுத்துருக்கிறாரு, நல்ல வசதியை கொடுத்துருக்கிறாரு, ஜெபம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் திறந்த வாசலை கொடுத்துருக்கிறாரு. விசுவாசிங்க எவ்வளவு நன்றி உள்ளவங்களா ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை ஆராதனை செய்யணும், துதிக்கணும். இதுக்கு மேலே உங்களுக்கு பக்கத்தில் எங்கேயுமே சர்ச்சு கிடைக்காது. ஆனாலும் உக்காந்துக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு அது முடியல இது முடியல என்னால் போக முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னு சோதித்து பாருங்கள். நன்றி உள்ள இருதயம் இருக்குதா உங்களுக்கு? இதுக்கு மேலே ஆண்டவர் எனக்கு ஒன்று காமிச்சார். நம்ம சர்ச்சுக்கு வரவங்க நிறைய பேர் எல்லாருமே சொந்த வீடு தான், வாடகை வீட்டில் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நல்ல தண்ணி வசதி இருக்குது. அல்லையில சொல்லுங்க பார்ப்போம். எனக்கே நான் தொட்டி போட்டதுக்கப்புறம் நிரம்பி வலியுது, யூஸ் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாமல் கிடக்குது தொட்டியில் தண்ணி. முத்தம்பாளத்தில் டெய்லி விட்றான். ஒரு சில ஏரியாலாம் தண்ணியே கிடையாது. தண்ணிக்கு குடத்தை எடுத்துகிட்டு கேனை எடுத்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் போரை தேடிக்கிட்டு அலையிற கூட்டம் எத்தனை இருக்குது தெரியுமா? ஆனால் உங்களுக்கு நல்ல வசதியை கர்த்தர் கொடுத்துருக்குறார். இந்த ஏரியாவில் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் கவர்மெண்ட்டு என்ன குறை வச்சுருக்கு, உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்குறார். எல்லா நன்மையும் செய்திருக்கிறார். சொந்த வீடு கொடுத்துருக்கார் நிறைய பேருக்கு. வெள்ளிக்கிழமை காலையில் ஜபத்தில் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். இன்றைக்கி எத்தனை பேர் இந்த முத்தமலை ஏரியாவில் வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு திரிஞ்சுட்டு கிடக்கிறாங்க தெரியுமா? அன்றைக்கி நீங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக சொற்ப காசில் என்ன பண்ணியிருப்பீங்க, அசால்ட்டாக எல்லோரும் வாங்கி கட்டியிருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் வாங்கி கட்ட முடியாது. நான் சொல்கிறேன், வீடு கட்டினால சொல்கிறேன். இன்றைக்கி 4 ரூம் என்ன, ஒரு ரூமு போடுறதுக்காக உங்களுக்கு நீங்கள் ஒரு ரூமு போடுறதுக்கு நீங்கள் உக்காந்திங்கன்னா கூட உங்களால் இன்றைக்கி என்ன பண்ண முடியாது, உங்களால் போட முடியாது. அவ்வளோ விலைவாசி ஏறி இருக்குது, அவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் போயிருக்கு. அப்போது எல்லாருக்கும் சொந்த வீடு ஆண்டவர் நிறைய பேருக்கு சொந்த வீடு கொடுத்துருக்குறார். இல்லாதவங்களுக்கும் இன்னும் தராரு. அல்லேலூயா, ஆண்டவர் தரார். இந்த பகுதி ஃபுல்லாக நல்லா டெவலப் ஆகுறது கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நிறைய பேர் இன்றைக்கி உங்களால் இடம் வாங்க முடியாது, இன்றைக்கி உங்களால் கட்ட முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் அந்த காலத்திலேயே கர்த்தர் ஒரு சித்தத்தோடு ஒரு திட்டத்தோடு உங்களை அந்த ஏரியாவில் என்ன பண்ணியிருக்காரு வச்சு உங்களுக்கு தேவையானது செய்திருக்கிறார். அந்த நன்றி உள்ள இருதயம் ஆண்டவருக்கு இருக்கா, உங்களுக்கு இருக்கா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி எத்தனை பேர் பாருங்கள், யோசித்து பாருங்கள். அவுட்டரில், ஈரோடு அவுட்டரில் கரண்ட் இல்லாமல், ரோடு இல்லாமல், அது இல்லாமல், இது இல்லாமல், சாக்கடை இல்லாமல், ரோட்டில் சாக்கடை விட்டுட்டு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு எல்லாவித சலுகைகளையும் எல்லாவித காரியத்தையும் செய்திருக்கிறாரு. எதையாவது நம்ம நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோமா? சரி, வாடகைக்கு இருக்கிறவங்க கூட தொல்லை இல்லாமல் இருக்கிறோம். அல்லேலூயா.
இங்கே இந்த ஏரியாவில் எனக்கு தெரிஞ்சு வாடகைக்கு இருக்கிறவங்க கூட நிம்மதியாக தான் இருக்கிறாங்க, தொல்லை இல்லாமல் தான் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஒரு நாள் உட்கார்ந்து நான் எதுவும் கேட்கல, ஆண்டவரே நீர் செய்த எல்லாவற்றையும் நினைத்து நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சரீர சுகம், பலன். விசுவாசி சர்ச்சுக்கு வர்றதுக்கு தான் பலவீனம், ஆனால் ஷாப்பிங் போகிறதுக்கு பலவீனம் வரமாட்டேங்குது. அதே விசுவாசியை பஸ் ஸ்டாண்டில் பார்க்குறேன், ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்குறேன், அங்கேயும் இங்கேயும் பார்க்குறேன், அங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்குது. ஆனால் சர்ச்சுக்கு ஏன் வரமாட்டேங்கிறீங்கன்னு கேட்டால் காய்ச்சல். சர்ச்சுக்கு ஏன் வரமாட்டேங்கிறீங்கன்னு சொன்னால் நடக்க முடியல. சர்ச்சுக்கு ஏன் வரமாட்டேங்கிறீங்க? நீங்கள் 7 படிக்கட்டு போட்டு வச்சுக்கிறீங்க, 10 படிக்கட்டு போட்டு வச்சுக்கிறீங்க. அடுத்து ஒரு வீல் சேர் வாங்கிட வேண்டியது தான். 2 பிரதர் இருக்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுங்க, கீழே உக்காந்து அப்படியே அவங்கள தூக்கிட்டு வந்து மேலே விட்டுருங்க. ஸ்தோத்திரம். நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கவங்க 2 பேர் பிடிக்கணும், ஒரு சேரை வாங்கி கீழே வைக்கணும். யார் ஏற முடியா சேரில் உட்காரு, அப்படியே தூக்கிட்டு வந்து மேலே ஏற்றிடுங்க. இல்லையா சைடு படிக்கட்டை உடச்சி ரேம்ப் பண்ணிடலாம். கீழே உக்காந்தா அப்படியே பிடிச்சி தள்ளிட்டு வந்து மேலே ஏற்றிடலாம். வீல் சேர் 10,000 ரூபா வரும், அவ்வளோதான் வரும். 7 ரூபா 8 ரூபா வரும்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்குறாங்க. வேலை செய்கிறவர், நம்ம ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவர் சொன்னால் பிடிச்சி தருவார் நமக்கு. சர்ச்சுக்கு வர்றதுக்கு மட்டும் குறை சொல்லவே கூடாது. ஏன்னா நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக குறையாவே போயிடும். நன்றி உள்ளவன் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு வாழ்க்கையில் குறை சொல்லவே மாட்டான். நன்றி இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கிறவன் தான் அது பிரச்சனை இது பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு எதுக்குமே குறை சொல்லக்கூடாது. பாஸ்டர் நான் குறை சொல்லிட்டு வீட்டில் உட்காந்தா என்ன ஆகும்? சரி இன்றைக்கி எனக்கு முடியலப்பா, டயர்டாக இருக்குது, நான் ஆராதனை நடத்த முடியாது, நான் வீட்டிலே உட்காந்துக்கிறேன் சொல்ல முடியுமா? ஆனால் விசுவாசிங்க பாருங்க என்ன பண்ணுறாங்க, குறை சொல்லிக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிறாங்க. ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு முடியல, நடக்க முடியல, அது பண்ணல இது பண்ணல. நன்றி உள்ள இருதயம் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வாயில் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு மட்டும் குறையே வரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியாக கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வாசித்து முடிக்க போகிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது, ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயும் இருங்கள். ஒரே சரீரம், ஒன் பாடி. we are called to be one body. அந்த ஒரே சரீரம் எப்படி இருக்கணும்? நன்றி உள்ள சரீரமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. சங்கீதங்களினாலும் ஞான பாட்டினாலும் ஒருவரை ஒருவர் போதித்து புத்தி சொல்லி உங்கள் இருதயங்களிலே கர்த்தருடைய பக்தி. அப்போ நன்றி உள்ளவங்களா இருந்தால் தான் பக்தி உள்ளவங்களா நம்மளால் இருக்க முடியும். முதலாவது பெற்றோர்கள் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களா இருந்தீங்கன்னா தான் உங்கள் பிள்ளைங்களை பக்தி உள்ளவங்களா நீங்கள் உருவாக்க முடியும். ஒரு பாஸ்டர் சென்னையிலேருந்து வந்தார், ஜோயல் தாமஸ் ராஜோடைய மகன். போன வாரம் என்னை கூப்பிட்டாங்க. ஈரோட்டிலேருந்து
முக்கியமான பாஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேரை கூப்பிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் முக்கியமான ஆளே கிடையாது. சரி, என்னைய கூப்பிட்டுக்கிறாங்க, ஸ்தோத்திரம். சரி, நானும் போனோன்னு அவர் சொன்னார், ஒரு ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷனை நடத்துவதற்கு தவறினதனுடைய விளைவு தான் இன்றைக்கி அமெரிக்க தேசம் அப்படி கிடக்குது. ஒரு ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷனை ஆண்டவருக்குள்ளே நடத்த தவறினதுனால தான் எனக்கு ஐரோப்பிய தேசம் அப்படி கிடக்குது. ஒரு காலத்தில் அவங்கெல்லாம் மிஷினரிகளை அனுப்பிச்சாங்க, ஊழியங்களை செஞ்சாங்க. ஆனால் எங்கே போச்சு எல்லாம்? என்னன்னு சொன்னால், அந்த ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷனை ஆண்டவருக்குள்ளே நடத்த தவறிட்டாங்க. இன்றைக்கி இது இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்குது. அவர் சொன்னார், சென்னையில் எத்தனை பேர் எங்கள் சர்ச்சுக்கு வராங்க தெரியுமா? அதில் 80% பேர் எங்கள் ஏசிய திருச்சபையில் 80% 30 வயது 40 வயதிலிருந்து 80 வயசு உள்ளவங்க தான். வெறும் 20% தான் 13 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கிற இளம் வாலிபர்கள். வெறும் எத்தனை %? வெறும் ரொம்ப கம்மி, பாதிக்கு பாதி கூட இல்லை. இப்போ இந்த சர்ச்சை பாருங்கள், அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். இந்த சர்ச்சை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். இல்லை எத்தனை பேர் வாலிப பசங்க உட்காந்துக்கிறாங்க? எத்தனை பேர் வாலிப பசங்க உட்காந்துக்கிறாங்க? எத்தனை பேர் என்னையோட கொஞ்சம் கீழே இளம் வாலிப 20 வயசு, அங்கே ஒரு 2-3 பசங்க இருக்கிறாங்க. ஒரு 20 வயசு, ஒரு 18 வயசு, ஒரு 16 வயசு, ஒரு 15 வயசு, எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். இது ஒரு ஷாக்கிங் ட்ரூத்து. நம்ம சர்ச்சிலையும் இது நடக்குது. மெட்ராஸ்லேருந்து அந்த பாஸ்டர் எச்சரித்தார். எங்கள் அப்பா சர்ச்சில் ஒரு நாள் பார்த்தேன், எல்லாருமே கெல்டு தான். ஸ்தோத்திரம். அது சொல்கிறதுனால எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. 1990 அவர் ஆதாயம் பண்ணி வைத்திருக்கிற கிளடுகள் தான் இன்றைக்கி உட்காந்துருக்குது. எல்லாருக்கும் 55-60 வயசு ஆக போகுது. எல்லோரும் சீனியர் சிட்டிசன் ஆகிறாங்க. இப்போ யாரெல்லாம் அவர் ஃப்ரெண்டோ அவங்கெல்லாம் இப்போ ரிட்டையர்ட் ஆகுறாங்க. வேலை செய்கிற ஆளுங்க எங்கப்பா? சர்ச்சில் வாலிபர்கள் எங்கப்பா? ஏன்னா சபையில் அவங்களுக்கான ப்ரோக்ராமே கிடையாது. இப்போ நாம் யாரும் அவங்க என்ன பண்ணுறதில்ல. உங்களையும் அவங்களையும் சேர்த்து விட்டா ஒரு ஜெபம் பண்ணும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கண்ணை மூடுறா, கையை கூப்பிட்றா, எப்படி உக்காந்துக்கிறான் பாரு, எங்கேயா ஜபத்தில் இப்படி உட்காரலாமா? யார்? நீங்கள் சொல்லுவீங்க. அடுத்த வாரத்துலேருந்து அவன் வரமாட்டான். ஏப்பா, இந்த அம்மாவும் இந்த ஐயாவும் இருக்கிற வரைக்கும் இந்த சர்ச்சு எனக்கு வேண்டவே வேணாம்பா. எனக்கு பாஸ்டர் நீங்கள் தனியாக கூப்பிட்டாலும் கூப்பிடுங்க, ஏன்னா இவங்களோட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுறது நம்மளால் இப்படித்தான் நடக்குது. எல்லா சர்ச்சிலும் நடக்குது. எல்லாம் பொதுவாக தான் சொல்கிறேன். உங்கள் ஜெனரேஷன் வேறு, இந்த ஜெனரேஷன் வேறு. நம்ம போடுற கண்ட்ரோல்னால இவெல்லாம் யாருமே சர்ச்சுக்கு வர்றதில்லை. உண்மைதான், யாருக்குமே சர்ச்சுக்கு பிடிக்கிறதில்ல. ஒரு ஜெனரேஷன் கேப்பில் அமெரிக்காவில் என்ன நடந்துச்சோ, ஐரோப்பியாவில் என்ன நடந்துச்சோ, அதே இப்போ இந்தியாவில் நடந்துகிட்ருக்குது. சென்னை மாதிரி சிட்டியில் கூட வாலிபர்கள் சபைக்கு வர்றதில்லையா? சென்னை மாதிரி சிட்டியில் வாலிபர்கள் சபைக்கு வர்றதில்லை. சபைக்கு வந்தாலும் ஓப்பனாக பாஸ்டர்கிட்ட பேசுறதில்ல. இப்போ எங்கள் அப்பாட்ட போய் பேசினா என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். பயம், ஏற்கனவே பயம் எல்லாருக்கும். இவ்வளோ பெரிய பாஸ்டரு ஒரு வேளை அடித்தாலும் அடிச்சுடுவார், நம்மளை திடீர்னு திட்டினாலும் திட்டிடுவார். பயம் இருக்குது, ஏற்கனவே பயம் இருக்குது. இப்போ அந்த பயத்தோடு சேர்ந்து இப்போ இதுவும் சேர்ந்துக்குச்சு. அப்போ வாலிபர்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, சபைக்கு வருவதற்கு, ஆண்டவரை தேடுவதற்கு மிகப்பெரிய பிரச்சனை நம்முடைய சபைகளில் இருக்கிறது. அதனால் வர்றதில்லை. ரட்சிக்கப்பட்டவங்க இன்னும் ரட்சிக்கப்பட்டவங்கள தான் இருக்கிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்களா யோசித்து பார்க்கணும். நம்ம நன்றி உள்ளவங்களா இருந்தால் தான்
நம்மளுடைய இருதயம் ஆண்டவரை தேடுகிற இருதயமாக இருந்துச்சுன்னா தான் அவங்கள கொண்டு வர முடியும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா, உங்கள் பிள்ளைங்க சபைக்கு வர்றதில்லை, நீங்கள் உக்காந்துக்கிட்டு சர்ச்சு பாலிடிக்ஸ் பேசுனீங்கன்னா அவங்க முன்னாடி, சர்ச்சில் இப்படிலாம் நடக்குது, அப்படிலாம் நடக்குது, அந்த சர்ச்சில் இந்த பிரச்சனை, இந்த சர்ச்சில் அந்த பிரச்சனை, இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான்? சர்ச்சு கூப்பிடும்போது, ஏமா ஏப்பா நீங்கள் போய் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ இது, இவ்வளோ சண்டை, இப்படிலாம் நடக்குது, இப்போ நாங்களாம் வந்து என்ன நடக்க போகுது, என்ன பெருசாக மாற போகுது? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம வித் அன்கிரேட்ஃபுல் ஹார்ட், நம்ம நன்றி உள்ள இருதயம் இல்லாமல் என்ன பண்ணுறோம்? நம்ம பிள்ளைகளுக்கே நாம் தடையாக மாறிடுறோம். நம்ம பிள்ளைகளுக்கு நாம் என்ன மாறிடுறோம்? தடையாக மாறிடுறோம். முதலாவது நம்ம ரோல் மாடலாக இருக்கணும். நம்ம சொல்லணும், நான் போலினாலும் நீ சர்ச்சுக்கு போகணுண்டா, நான் காணிக்கு கொடுக்கலினாலும் நீ என்ன பண்ணணும்? காணிக்கு போட்டு ஊழியத்தை தாங்கணும். என் சம்பளம் 10,000 தான்ப்பா, நான் 1000 2000 தரேன் சர்ச்சுக்கு. நீ ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற, கர்த்தர் உனக்கு நல்ல வேலை கொடுத்துருக்க, 40,000 சம்பாதிக்கிற, 50,000 சம்பாதிக்கிற, நான் 1000 கொடுத்தனா நீ 5,000 கொடு ஆண்டவருக்கு. அலையில சொல்லுங்க, இதுதான் கிரேட்ஃபுல் ஹார்ட்டு, நன்றி உள்ள ஒரு இருதயம். நான் காணிக்கு போடுற 1000 போட்டேன்னா நீ போடாதரான்னு சொல்லி கொடுக்குறீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு. உனக்கு சேர்த்து நானே போட்டுறேன், நீ போய் டூருக்கு போ, அங்கே செலவு பண்ணு, இங்கே செலவு பண்ணு, ஃப்ரெண்ட்ஸு கூட போ, ஹோட்டலில் சாப்பிடு, எல்லாம் பண்ணு, காணிக்க ஊழியத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சொல்லக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளை காட்டிலும் அதிக ஆண்டவரை குறித்த உணர்வை நம்ம என்ன பண்ணோம்? அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அல்லேலூயா. ஒரு வாரம் அவங்க சர்ச்சுக்கு வரலையா, நீங்கள் கேட்கணும். பாஸ்டர் கேட்குறாரோ இல்லையோ, நீங்கள் கேட்கணும், ஏன்பா ஆலயத்துக்கு வரல, ஏன் ப்ரேயருக்கு வரல? முதல்ல நீங்கள் பெற்றோர்கள் தான் கேட்கணும். எப்படியாவது உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி என்ன பண்ணுங்க? சொல்லுங்கள். ஜபத்தில் கலந்துக்க உதவி செய்யுங்க. அவங்க எப்படியாவது வழி நடத்துங்க, ஆண்டவருக்குள்ள வழி நடத்துங்க. நாளைக்கு நீங்கள் பரலோகத்துக்கு போயிட்டு உங்கள் பிள்ளைகள் நரகத்துக்கு போனால் என்ன ஆனந்தம் அதில், என்ன சந்தோஷம் அதில், என்ன மன நிறைவு உங்களுக்கு இருக்கும்? நானும் என் குடும்பமோ கர்த்தரை சரி, இப்படி தான் வசனம் சொல்லுது. நான் சேவிப்பேன்னு சொல்லலை, என் மனைவி சேவிப்பாங்கன்னு சொல்லலை, நானும் என் பிள்ளைகளும் சேர்ந்து ஆண்டவரை சேவிப்போம். செக்குலர் லைஃப்பில் இருந்தாலும், செக்குலர் ஜாபில் இருந்தாலும் ஆண்டவரை சேவிக்கலாம். டைம் ஒதுக்கி ஆண்டவரை சேவிக்கலாம், ஊழியத்துக்கு உதவி செய்யலாம், கொடுக்கலாம், இருக்கிற இடத்துல ஆண்டவரை பற்றி சொல்லலாம். ஊழியம் என்பது வெறும் பாஸ்டர் செய்கிறதா ஊழியம் கிடையாது, எல்லா விசுவாசியும் ஊழியம் செய்யலாம். அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்போ நானும் என் குடும்பமோ ஆண்டவரை சேவிப்போம். எப்படி சேவிப்போம்? நன்றியுள்ள இருதயத்தோடு இருந்தால் தான் நம்ம ஆண்டவரை சேவிக்க முடியும். அல்லேலூயா. அதனால் என்ன நடந்தாலும் சரி, ஒரு நாள் ஆண்டவருக்கு என்று ஒதுக்கி, இப்போ அது நல்ல தருணம், ஒரு ஆள் ஆண்டவருக்கு ஒதுக்கி கர்த்தர் செய்த எல்லாவற்றுக்கும் அவருக்கு நன்றி. அல்லேலூயா. எழும்பி நிற்போம். ஒரே சரீரம், அந்த சரீரம் நன்றியுள்ள ஒரு நன்றி உணர்வுள்ள ஒரு ஆத்மாவாய் ஆண்டவரை கனப்படுத்துகிறவங்களா இருந்துட்டோன்னு சொன்னா கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நன்றி உள்ள இருதயத்தை நீர் எங்களுக்கு தாரும். அல்லேலூயா. இவ்வளவு நன்மை செய்திருக்கிறீர் ஆண்டவரே, ஆனால் நாங்கள் குறை சொல்கிறோம். எத்தனை பேருக்கு பொருளாதாரத்தில் நன்மை செஞ்சிருக்கிறீர், எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறீர், எத்தனை பேருக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணியிருக்கிறீர், எத்தனை பேருக்கு ஆண்டவரே நல்ல படிப்பு கொடுத்திருக்கிறீர், நல்ல கல்லூரியில் படிக்க உதவி செய்திருக்கிறீர். நிறைய பேர் ஃபீஸ் கட்ட முடியாமல் அங்கேயும் இங்கேயும் ஹோட்டல் கடையிலையும் டீ கடையிலையும் வேலை செய்கிற பிள்ளைகளை நாங்கள் பார்க்குறோம்.
ஆனால் எங்கள் பிள்ளைகள் நல்ல கல்லூரியில் படிக்க உதவி செய்திருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பன் தாய் இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் திரிகிற பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறது. உதவி செய்ய ஆள் இல்லையேன்னு சொல்லி ஏக்கத்தோடு திரிகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் எவ்வளோ நன்மை எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறீர். நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறீர், சபையை கொடுத்துருக்கிறீர், நிறைய பேருக்கு சொந்த வீட்டை கொடுத்துருக்கிறீர் ஆண்டவரே. அரசாங்கத்திலிருந்து எவ்வளோ சலுகைகளை கொடுத்துருக்கிறீர் அப்பா. தமிழ்நாடு மாதிரி ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டான ஒரு மாநிலத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நிறைய மாநிலத்தில் பார்க்குறோம், ராஜஸ்தானில் பார்க்குறோம், பீகாரில் பார்க்குறோம், ஜார்க்கண்டில் பார்க்குறோம். ஒரு பஸ்ஸு வசதி கூட இல்லாமல், ஒரு கரண்ட் வசதி கூட இல்லாமல் எத்தனை பேர் வாழ்கிறாங்க இந்த தேசத்தில். ஆனால் எங்களுக்கு எல்லா வசதிகளையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறீர். தமிழ்நாடு என்கிற மாநிலத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறீர். நல்ல தேசத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறீர். எத்தனை தேசங்கள், இலங்கையோடைய நிலைமையை பார்க்குறோம். ஏற்கனவே பொருளாதார பிரச்சனை, அதுலேயும் புயல், எவ்வளோ அடி மேலே அடி அந்த தேசம் வாங்கி கொண்டு இருக்கிறது. நேபாளத்தை பார்க்குறோம், எவ்வளவு புரட்சி, எவ்வளவு பிரச்சனை. பங்களாதேசத்தை பார்க்குறோம், எவ்வளவு பிரச்சனை. பாகிஸ்தானை பார்க்குறோம், எவ்வளவு பிரச்சனை. இவைகள் மத்தியில் ஆண்டவரே நீர் எங்களுடைய உம்முடைய கரம் எங்கள் தேசத்தின் மேலே இருப்பதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம். நன்றி உள்ளவங்களாக நாங்கள் இருக்கிறோம். அதே போல் ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் பாதுகாத்து வழி நடத்தி வந்து தேவைகளை எல்லாம் சந்தித்ததுக்காக நன்றி செலுத்தும் விசுவாசிகளாய் நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கனப்படுத்தும், உதவி செய்யும். இந்த வருகிற மாதம் நடக்க போகிற எல்லா ப்ரோக்ராம்ஸும் உங்களுடைய கரத்தினால் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. சகல துதிக்கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி நன்றி உமக்கே நன்றி 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 உமக்கே மரணத்தின் பாதையில் நான் நடந்த வேளையில் என்னோடு நடந்தீரையா. கண்ணீரின் பாதையில், கண்ணீரின் பாதையில் கலங்கி நின்ற வேளையில் உன்மேலன் தந்தீரையா. மரணத்தின் பாதையில் நான் நடந்த வேளையில் என்னோடு நடந்தீரையா. கண்ணீரின் பாதையில் கலங்கி நின்ற வேளையில் உன்மேல் தந்தீரையா.